ஹலோ கைஸ், வெல்கம் டு என்கேஸ் டைம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபோட்டோஷாப்ல லேயர்ஸ் எப்படி யூஸ் பண்றது பத்தி நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி தர போறேன். லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஒரு 4 டூல்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். என்னன்னா மூவ் டூல், அப்புறம் மார்க்யூ டூல், அதுக்கப்புறம் லாசோ டூல், அதுக்கப்புறம் மேஜிக் பேண்ட் டூல், அதுக்கப்புறம் கிராப் டூல் பற்றி நம்ம பார்த்துருந்தோம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா மேலே கார்டு கொடுக்குறத கிளிக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஃபோட்டோஷாப்பில் லேயர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரைட் சைடில் தான் இருக்கும் இல்லையா? இப்போ நீங்கள் ரைட் சைட் பாட்டமில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த லாஸ்ட் ஆப்ஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆப்ஷன் வந்து, அதாவது வந்து ஒரு ஸ்கொயர் போட்டு சென்டரில் ஒரு ப்ளஸ் மார்க் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் நமக்கு வந்து லேயர் கிரியேட் பண்ணுற ஆப்ஷன். இப்போ நான் அந்த ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் சிங்கிள் கிளிக் பண்ண உங்களுக்கு ஒரு புது லேயர் வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய லேயர்ஸ் வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகேவா? இப்போ நான் வந்து கொஞ்சம் லேயர்ஸ் நான் வந்து டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு லேயர், அதாவது லேயர் 1 லேயர் 0 அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா? இப்போ இந்த லேயர் 0 தான் இது வந்து பேக்ரவுண்டு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இப்போ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லேயர்ஸ் யூஸ் பண்ணாமல் ஒரு இமேஜ் வந்து நம்ம ஒரு ரெடி பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். அதில் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா லேயர்ஸ் யூஸ் பண்ணால் எப்படி ஈஸியாக இருக்கும் அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? இப்போ நான் வந்து இந்த லேயர் வந்து நான் டெலிட் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து பேக்ரவுண்ட் லேயர்லேயும் வச்சு நான் வந்து ஒர்க் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து பேக்ரவுண்ட் லேயர் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து இப்போ இந்த மார்க்யூ டூல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். மார்க்யூ டூல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து இதில் ஒரு செட் ஆஃப் பேட்டர்ன்ஸ் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். அதனால் நான் இப்போது கலர் சூஸ் பண்ணிட்டேன். கலர் சூஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த ஏரியாவில் வந்து கலர் ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம்னா, பெயிண்ட் பக்கெட் ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதோட ஷார்ட்கட் வந்து ஜி. ஓகேங்களா? இப்போ ஜி கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஏரியாவில் வந்து கலர் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிடலாம். ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் வந்து அந்த மார்க்யூ டூல் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் எனக்கு வந்து இதுக்கு பக்கத்துலேயே எனக்கு வந்து ஒரு பேட்டர்ன் வந்து எனக்கு வந்து கிரியேட் ஆகணும். ஓகேங்களா? நான் பக்கத்தில் இன்னொரு பேட்டர்ன் நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணிவிட்டு நான் அதுக்கு வந்து கலர் வந்து நான் ஒரு ஆரஞ்சு கொடுத்துக்கிறேன். ஆரஞ்சு கொடுத்துட்டு மறுபடியும் நான் ஜி செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் பெயிண்ட் பக்கெட் யூஸ் பண்ணி நான் வந்து கலர் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போது நம்ம வந்து இப்போ ஒரு 2 ஸ்டெப் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ நம்ம வந்து லேயர் யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து இந்த பேட்டர்ன் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இப்போ எனக்கு இந்த ஆரஞ்சு கலர் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஆரஞ்சு கலர் ஸ்ட்ரிப்பு வந்து எனக்கு வந்து இந்த சைடு மூவ் பண்ணணும் அப்படின்னா, நான் இப்போ நார்மலாக செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆரஞ்சு பாக்ஸை செலக்ட் பண்ணி இப்படி மூவ் பண்ணனா எனக்கு மொத்த ஷீட்டுமே மூவ் ஆகுது பார்த்தீங்களா? எனக்கு வந்து அந்த மாதிரி வரக்கூடாது. எனக்கு வந்து மெயினாக எனக்கு இந்த ஆரஞ்சு ஸ்ட்ரிப்பு மட்டும்தான் எனக்கு வந்து மூவ் ஆகணும். ஸோ இப்போ நம்ம வந்து லேயரே யூஸ் பண்ணாமல் பண்ணதுனால நமக்கு வந்து இதில் ஒரு டிஃபிகல்ட்டி மாதிரி கிரியேட் ஆகிடுச்சு. ஏன்னா இப்போ நம்ம வந்து இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, சப்போஸ் இப்போ நம்ம லேயரே யூஸ் பண்ணாமல் இப்போது இதை மூவ் பண்ணணும் அப்படின்னாலுமே நம்ம பண்ணிக்கலாம். எப்படின்னா, இப்போ நம்ம வந்து இப்போ இந்த லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மேஜிக் பேண்ட் டூல் யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? அதாவது நமக்கு வந்து மேஜிக் பேண்ட் டூல் என்னன்னா, நமக்கு வந்து என்ன கலர் சூஸ் பண்ணுறோமோ அந்த கலரை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை எடிட் பண்ணிக்கலாம். அப்படின்ற மாதிரி தான் நான் உங்களுக்கு போன வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன் இல்லையா? இதனால் நீங்கள் வந்து இப்போ மேஜிக் பேண்ட் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் அந்த கலரை வந்து சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த கரெக்டாக அந்த கலர் மட்டும் சூஸ் ஆயிரும். ஓகேவா? இப்போ நீங்கள் அதை மூவ் பண்ணணும்னாலும் அப்படி பண்ணிக்கலாம். இப்போ பண்ணுறப்ப இப்போ என்னன்னா, உங்களுக்கு வந்து ஏற்கனவே ஒரு லேயரில் தான் உங்களுக்கு நம்ம வந்து ஸ்ட்ரிப்பை வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் அதையுமே மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டோட்டலாக கட் ஆகி தான் உங்களுக்கு வந்து மூவ் ஆகும். இதுதான் இதில் இருக்கிற பெரிய ஒரு டிஃபிகல்ட்டின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இப்போ நீங்கள் இதை மூவ் பண்ணி எங்கனாலும் வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் மறுபடியும் இதை வந்து நீங்கள் வந்து இந்த ஏரியாவில் வந்து நீங்கள் மறுபடியும் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஒயிட் கலர் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து இப்போது நிறைய வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம வந்து இந்த லேயர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். இப்போ நீங்கள் இதில் வந்து நம்ம லேயரே யூஸ் பண்ணாமல் ஒர்க் பண்ணதுனால தான் நமக்கு வந்து இவ்வளோ பெரிய டிஃபிகல்ட்டி வந்து அரைஸ் ஆயிருக்கு. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நமக்கு அந்த ஹோல் இமேஜே நமக்கு வந்து கட் ஆகி நமக்கு இந்த ஏரியாவில் வந்து பிளேஸ் ஆயிருக்கு இல்லையா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லேயர்ஸ் யூஸ் பண்ணி இதே மாதிரி இமேஜ் நம்ம வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அது எப்படி நம்ம வந்து எடிட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா? இப்போ நான் அது வந்து கண்ட்ரோல் இசட் நான் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? கண்ட்ரோல் இசட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இப்போ நமக்கு வந்து பிளாங்க் ஷீட் இருக்கா? இப்போ நான் இது வந்து நமக்கு பேக்ரவுண்ட் இல்லையா? நம்ம வந்து இது வந்து நான் லாக் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் லேயர்ஸ் வந்து லாக்கும் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு லேயர் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து அதை எடிட் பண்ணி எல்லாமே முடிஞ்சிருச்சு, அதாவது ஃபைனலாக ஃபினிஷ் ஆகிடுச்சு, நான் இனிமேல் அதை தொடமாட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த லாக் ஆப்ஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து இன்னொரு லேயர் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். 2 லேயரை வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் லேயர் 1 செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரிப் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸ்ட்ரிப்பு கிரியேட் பண்ணிட்டு நான் அதுக்கு வந்து பெயிண்ட் பக்கெட் யூஸ் பண்ணி நான் வந்து அதுக்கு கலர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் மறுபடியும் லேயர் 2 வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி இன்னொரு ஸ்ட்ரிப்பை நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணிவிட்டு நான் அதுக்கு வந்து ஒரு கிரே கலர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். கிரே கலர் யூஸ் பண்ணி நான் வந்து ஜி கிளிக் பண்ணிவிட்டு அதாவது இந்த பெயிண்ட் பக்கெட் யூஸ் பண்ணி நான் வந்து கலர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து
எல்லாமே தனித்தனி லேயர்ஸாகவே வந்துருச்சு. இப்போ எனக்கு இந்த இது மூவ் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து ஈஸியாக மூவ் பண்ணிப்பேன். ஓகேவா? இப்போ அதே மாதிரி நான் எனக்கு இது ரீசைஸ் பண்ணணும்னா வந்து பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம வந்து அந்த லேயர்ஸோட யூஸ். ஓகேவா? ஏன்னா இந்த லேயர்ஸ் இல்லாமல் நம்ம வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எடிட் பண்ணுறதுக்கு. ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய ஷீட்டில் ஒர்க் பண்ணுறோம், அதாவது நிறைய எலமெண்ட்ஸ் நமக்கு அந்த ஷீட்டில் வந்து பிளேஸ் ஆகிறப்ப நம்ம வந்து நிறைய லேயர்ஸ் யூஸ் பண்ணாமல் நம்ம பிளெயின் இமேஜாக பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து எல்லா இமேஜுமே கொஞ்சம் கொஞ்சமாக எரேஸ் பண்ணியோ டெலிட் பண்ணியோ அந்த மாதிரி பண்ணுறப்ப நமக்கே வந்து நிறைய இரிட்டேட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி தனித்தனி லேயர்ஸாக நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எடிட் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஓவராலாக ஒரு லேயர்னா என்ன அப்படின்றத பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். இதை பற்றி உங்களுக்கு எது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுறேன். அட்லாஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இன்கேஸ் டைமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.